அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, 3 நேரங்களில் ஏன் தொழக்கூடாது, ஏன் அந்த டைமில் தொழுவது தடை செய்யப்பட்டிருக்குது, என்ன காரணம்? அதாவது முதலாவது நேரம் சூரியன் உதிக்கும் பொழுது இந்த டைமில் தொழக்கூடாது. அது சரியாக உதித்த பின்னால் தான் தொழ வேண்டும். என்ன ரீசன் அந்த டைமில் தொழக்கூடாது? சூரியன் சரியாக ஷைத்தானுடைய கொம்புக்கு நடுவால் தான் உதிக்கும். இதனால் சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் தொழக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை வணங்கக்கூடிய நேரம் அது. அல்லாஹ் அல்லாத வேற கடவுள்களை மற்றவர்கள் வணங்குவார்கள். இதனால் இந்த டைமில் தொழுவது கூடாது. 2வது நேரம் ஷரியா சூரியன் நடு உச்சிக்கு வரக்கூடிய நேரம். எந்த அளவுக்குண்டா, ஷரியா நடு உச்சிக்கு வந்தால் எங்களோட நிழல் கீழே விழாது, பக்கத்துக்கு விழாது, எங்களோட நிழலே விழாது. அன்பார்ந்தவர்களே, அது டைம் கிட்டத்தட்ட லுஹருடைய அதானுக்கு சரியாக 10-12 நிமிடங்களுக்கு முன்னால் சரியா சூரியன் நடு உச்சிக்கு வரக்கூடிய நேரம். அது சரியாக ஒரு 2-3 நிமிஷங்கள் நடு உச்சியில் இருக்கும். இந்த டைம்லையும் தொழக்கூடாது. இந்த டைமில் ஏன் தொழக்கூடாது என்றால், இந்த டைமில் தான் ஜஹன்னம் நரகம் எரிக்கப்படக்கூடிய நேரம். நரகம் எரிக்கப்படக்கூடிய நேரம் இந்த டைம் தான். அதனால் இந்த டைமில் தொழுவது கூடாது. அது மட்டுமல்ல, அந்த டைமில் ஜனாசாக்களை அடக்குவதும் கூடாது. 3வது டைம் சரியாக சூரியன் மறையக்கூடிய நேரம். சூரியன் மறையக்கூடிய நேரம். இந்த டைம்லையும் தொழுவது கூடாது. என்ன ரீசன் என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சாப்பிட வானாம் என்று சொன்ன பழத்தை சாப்பிட்ட நேரம் அசுருடைய நேரம், அல்லாஹ் தூக்கி வீசின நேரம் சரியாக சூரியன் மறையக்கூடிய நேரம். இதனாலும் அன்பார்ந்தவர்களே, அந்த டைமில் தொழுவதும் கூடாது. அதே போன்று அந்த டைமில் ஜனாசாக்களை அடக்கம் செய்வதும் கூடாது. இப்போ கூடாதுன்னு சொன்னால், இப்போ சிலவங்க அடக்குறாங்க. அடக்கினா பாவம் கிடையாது. அந்த டைமில் அடக்காமல் இருப்பது சிறந்தது. இப்போ சிலவங்க சுபஹ் எழும்புவாங்க. எத்தனை மணிக்கு? ஒரு 6:45 6:50 எழும்புவாங்க. அப்படி எழுப்பினா அவங்க சுபஹ கட்டாயம் தொழுந்து கொள்ளணும். அப்போ அவங்கள டைம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கட்டாயமான ஃபர்லான தொழுகை தானே, கட்டாயம் தொழணும். அதே போன்று சிலவங்க அசர் எங்கே சரி பிரயாணம் போயிட்டு வந்திருப்பாங்க. ஒரு 6 மணி 6:15 வருவாங்க. அவங்க கட்டாயம் அசரை தொழுந்து கொள்ளணும். ஃபர்லான தொழுகையை கட்டாயம் தொழுந்து கொள்ளணும். அப்போ அந்த டைம்களில் சுன்னத்தான தொழுகைகள் தொழுவது கூடாது. விளங்குதா? அதனால் அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த விஷயம் அதிகமானவர்களுக்கு தெரியாது. அதனால் தயவு செஞ்சு அல்லாஹுக்காக வேண்டி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதிகமான மக்கள் பலம் பெறுவாங்க, தெரிந்து கொள்வாங்க. இதை நீங்கள் ஷேர் பண்ணினீங்களா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் நன்மைகளை தருவான். மற்றவர்கள் அமல் செஞ்சால் நீங்கள் ஷேர் பண்ணினா அந்த நன்மைகள் அல்லாஹ் உங்களுக்கும் தருவான். அதனால் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் ரஹ்மத்தை செய்வான்.